வெப்பநிலை மாற்றத்தால். அப்போ இதில் முக்கியமாக நமக்கு என்ன தேவை, அந்த சமநிலை தாக்கம் வந்து அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமான்னு சொல்ல தெரியணும். சரியா? உதாரணத்துக்கு ஏ கேஸ் வந்து பி கேஸாக மாறக்கூடிய ஒரு சமநிலை தாக்கத்தை இருக்கு. இதில் டெல்டா ஹெச் குறி வந்து பிளஸ்ன்னு சொன்னால், டெல்டா ஹெச் குறி பிளஸ்ன்னு சொன்னால், அதாவது இது வந்து நேரடியாக டெல்டா ஹெச் குறி தரப்படுறேன்னு சொன்னால் இது அர்த்தம் வந்து இது இதுல முன்திசை தாக்கம் பித்திசை தாக்கம் இருக்குது. இது வந்து முத்திசை தாக்கத்துக்குரிய டெல்டா ஹெச் தரப்பட்டது. அப்போ டெல்டா ஹெச்ங்கிறது நேரடியாக வெப்பநிலை மாற்றம் தரப்படுதுன்னு சொன்னால் அது முத்திசை தாக்கத்துக்குரிய டெல்டா ஹெச் தரப்பட்டது. சரியா? அப்போ டெல்டா ஹெச் பிளஸ்ன்னு சொன்னால் வலதுபுறம் முத்திசை தாக்கத்திட டெல்டா ஹெச் பிளஸ் ஆகவும் பித்திசை தாக்கத்திட டெல்டா ஹெச் மைனஸ் ஆகவும் இருக்கு. அப்போ டெல்டா ஹெச்சை வச்சு நம்ம முத்திசை பிளஸ் ஆகவும் பித்திசை மைனஸ் ஆகும். இதே ஒரு CX வந்து D ஆக மாறக்கூடிய ஒரு சமநிலை தாக்கத்தை எடுத்தார். இதுல டெல்டா ஹெச் அவன் இப்படி சொன்னான், டெல்டா ஹெச் வந்து மைனஸ்ன்னு சொன்னால் அப்ப இதுவும் முத்திசைக்குரிய, அதாவது டெல்டா ஹெச்ங்கிறது முத்திசையை குறிக்கும். டெல்டா ஹெச்ங்கிறது முத்திசைக்குரியதாக இருக்கும். அவன் முத்திசை மைனஸ் ஆகவும் தாக்கிலிருந்து விளைவு வாரது மைனஸ் ஆகவும் பித்திசை மாறி பிளஸ் ஆகவும் இருக்கும். சரிதானே? அப்ப ஒரு தாக்கத்திட டெல்டா ஹெச் வெப்பநிலை மாற்றம் என்னென்று தந்தால் அந்த வெப்பநிலை மாற்றம் நேரடியாக முத்திசைக்கு தரப்படும். அப்ப நாம் பித்திசைக்கு வந்து மாறி எடுத்துக்கொள்ளலாம், அதோட எதிர்மார்க்குரிய பித்திசைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்ப நமக்கு தெரியும் முத்திசை தாக்கத்திட டெல்டா ஹெச்சையும் பித்திசை தாக்கத்துக்குரிய டெல்டா ஹெச்சையும் இவ்வாறு கணிக்கிறது இந்த வெப்பநிலை மாற்றம் தரவாக தரப்படும் பொழுது கணிச்சு கொள்ளலாம். அப்ப இதுல வெப்பநிலை மாற்றத்தால என்ன நடக்கும்னு சொன்னால், வெப்பநிலை அதிகரித்த இதுல சுருக்கமான பாயிண்ட் வந்து என்னன்னு சொன்னால், வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் அகவெப்ப திசையில சமநிலை நகரும், அகவெப்ப திசையில நகரும். வெப்பநிலையை குறைக்கும் பொழுது புறவெப்ப திசையில நகரும். அப்ப நம்ம அகவெப்ப திசை புறவெப்ப திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெல்டா ஹெச் குறி தந்தால் அது முத்திசைக்குரியது. அப்ப டெல்டா ஹெச் பிளஸ் ஆக இருந்தால் முத்திசை பிளஸ் ஆகவும் பித்திசை மைனஸ் ஆகவும் இருக்கும். டெல்டா ஹெச் மைனஸ் ஆக இருந்தால் முத்திசை மைனஸ் ஆகும் பித்திசை பிளஸ் ஆகவும் இருக்கும். ஸோ நம்ம முத்திசை அகவெப்பமா புறவெப்பமாங்கிறத நம்ம என்ன செய்யலாம், டெல்டா ஹெச் குறியை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து அகவெப்பமாக இருக்கும் முத்திசை, இது வந்து பித்திசை புறவெப்பமாக இருக்கும். இதுல டெல்டா ஹெச் மைனஸ்